ஒரு அழகான காட்டின் நடுவே ஒரு சிறிய சுட்டிக்குருவி தனது முட்டைகளுடன் தனது கூண்டில் வசித்தது. குருவி அதனை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தது. காரணம், அந்த முட்டைகள் அவளுக்கு மிகவும் முக்கியமானவை. ஆனால் ஒரு நாள் அங்கே ஒரு பாம்பு வந்தது. அது குருவியின் முட்டைகளை உண்ண மனதிட்டது. பாம்பு மெதுவாக மரத்தின் மீது ஏறத் தொடங்கியது. அந்த பாம்பை பார்த்த சுட்டிக்குருவி முதலில் கொஞ்சம் பயப்படவே செய்தது. ஆனால் குருவி தனது பயத்தை எதிர்கொண்டு புத்திசாலித்தனமாக யோசித்தது. தனியாக அந்த பாம்புக்கு எதிராக போர் செய்வது சாத்தியமில்லை என்பதை அறிந்தது. உடனே அது மற்ற பறவைகளை உதவிக்காக அழைத்தது. அவளுடன் காகம், கிளி மற்றும் புறா போன்ற பறவைகள் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டத்தை அமைத்தன. ஒவ்வொரு பறவையும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தது. பாம்பு கூண்டை நோக்கி செல்வதற்குள் காகம் அதன் முகத்தில் குத்தியது. கிளி அதன் பக்கங்களில் கொத்தியது. புறா அதன் பூஞ்சிலை அடித்து விரட்டியது. பாம்பு எவ்வளவோ முயன்றாலும் பறவைகளின் கூட்டு பலத்திற்கு முன் ஏமாற்றம் அடைந்தது. சுட்டிக்குருவி தனது முட்டைகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒற்றுமையும் புத்திசாலித்தனமும் அவளை மற்றும் முட்டைகளை பாதுகாத்தன. பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் மற்றும் ஒற்றுமை அதை சமாளிக்க உதவும். இது சுட்டிக்குருவியின் கதை நமக்கு சொல்லும் நல்ல பாடமாகும்.